நிச்சயமாக. இந்த கதையை நான் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லும் பாணியில் விவரிக்கிறேன். உங்கள் மனதில் அந்த காட்சிகள் ஓடட்டும். ஒரு உணர்வுபூர்வமான காதல் கதை. அன்பு நண்பர்களே, ஒரு இளம் பெண்ணின் கனவு, காதல் மற்றும் சுயமரியாதைக்கான போராட்டத்தை பற்றி இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். இது வெறும் கதை அல்ல, இது உங்கள் மனதை தொடும் ஒரு உணர்வு பயணம். பகுதி 1. ஒரு புதிய தொடக்கம். கதையின் நாயகி ரேஷ்மிகா. கல்லூரி வாழ்க்கை அவளுக்கு படிப்பதற்கும் பெரிய எழுத்தாளராக மாறுவதற்கும் கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு. ஆனால் அங்கேதான் அவளது வாழ்க்கை பாதை வேறு திசையில் திரும்புகிறது. முதல் நாளிலேயே சக மாணவர்களின் அறிமுகம் நடக்கிறது. அங்கே அவள் சேத்தி என்ற இளைஞனை சந்திக்கிறாள். துணிச்சலானவன், அநீதியை கண்டால் பொங்கி எழுபவன். ரேஷ்மிகா செய்த ஒரு சிறிய தவறுக்காக தன் நண்பர்களுடன் சண்டையிட்ட ஒரு கார் ஓட்டுநரை அவன் அடிக்கிறான். ரேஷ்மிகாவின் தவறுக்காக தான் அடி வாங்கிய சேத்தி அவளிடம், பெண்களை யாரும் தரக்குறைவாக பேசக்கூடாது என்று வீரம் பேசும்போது ரேஷ்மிகா அவனை பாராட்டுகிறாள். ஆனால் ரேஷ்மிகாவுக்கு தெரியாது, சேத்தி மெல்ல மெல்ல அவளது வாழ்க்கைக்குள் ஊடுருவ தொடங்குகிறான். அவன் அவளை பின் தொடர்கிறான், அவளது விருப்பங்களை தெரிந்து கொள்கிறான். ஒரு நாள் அவளது அறையில் அவளை சந்தித்து இருவரும் சேர்ந்து இரவு முழுவதும் திரைப்படங்கள் பார்க்கிறார்கள். நட்பு மெல்ல மெல்ல எல்லையை தாண்டுகிறது. இருவருக்கும் இடையே காதல் மலர்கிறது, நெருக்கமும் அதிகமாகிறது. ரேஷ்மிகாவுக்குள் ஒரு பயம். நான் இதற்காகவா இங்கு வந்தேன் என்ற குற்ற உணர்ச்சி. ஆனால் சேத்தி அவளை காதலிப்பதாக கூறிய போது அவள் அதனை ஏற்றுக்கொள்கிறாள். பகுதி 2. பிடிவாதம் என்ற பெயரில் அடிமைத்தனம். சேத்தி ரேஷ்மிகாவை மிகவும் நேசித்தான். ஆனால் அவன் அவளது அன்புக்குள் ஒரு கட்டுப்பாட்டு வளையத்தை போட விரும்பினான். அவள் தனக்கு மிகவும் பிடித்த நடிப்பில் ஒரு நாடகத்தில் சிறப்பாக நடித்து பாராட்டு பெறுகிறாள். எல்லோரும் கரகோஷம் செய்து விசில் அடிக்கிறார்கள். இதை சற்றும் விரும்பாத சேத்தி அவளிடம், மக்களின் கவனத்தை ஈர்க்க இப்படி ஏதாவது செய்வாயா என்று கேட்கிறான். அவளது கனவுகள், அவளது ஆசைகள் எல்லாவற்றையும் அவன் தனக்கு மட்டுமே உரியதாக வைத்திருக்க விரும்பினான். ரேஷ்மிகாவுக்கு உண்மை உரைக்க தொடங்கியது. சேத்தியின் இன்னொரு முகம் அவளுக்கு புரிந்தது. அவனது அம்மாவின் நிலைமை அவளது கண் முன் வந்து நின்றது. கணவனின் கட்டுப்பாட்டால் பேசும் திறனையே இழந்து பயந்து வாழும் அவனது அம்மாவைப் போல தானும் ஒரு வீட்டு மனைவியாக அடிமையாக சுருங்கி விடுவோமோ என்று அஞ்சினாள். நான் எனது 24 வருட உழைப்பையும் எனது லட்சியத்தையும் ஒரு காதலுக்காக தொலைக்க முடியாது என்று அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். பகுதி 3. அப்பாவுடனான பிரிவு. இதற்கிடையில் ரேஷ்மிகா சேத்தியுடன் இருப்பது அவளது அப்பாவுக்கு தெரிய வருகிறது. கோபத்தின் உச்சியில் இருக்கும் அப்பா சேத்தியை அறைந்து ரேஷ்மிகாவை வீட்டுக்கு அழைக்கிறார். கல்லூரி வாயிலில் நின்று அவளது அப்பா, நான் உன்னை கடைசி முறையாக கேட்கிறேன், என் கூட வருகிறாயா? இல்லை என்றால் நான் திரும்பி வரமாட்டேன் என்று உறுதியான குரலில் கேட்கிறார். ரேஷ்மிகாவுக்கு கண்ணில் நீர் ததும்புகிறது. லட்சியமா, பாசமா? அவள் உறுதியாக நிற்கிறாள். நான் எனது படிப்பை முடிக்க வேண்டும் அப்பா என்கிறாள். அவளது அப்பா அவளை விட்டு நிரந்தரமாக பிரிந்து செல்கிறார். ரேஷ்மிகாவின் இதயம் உடைகிறது. ஆதரவு தேடி அப்பாவை மீண்டும் அழைக்கிறாள். ஆனால் அவர், நான் ஒழுக்கமில்லாத ஒரு பெண்ணை என் மகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறி இணைப்பை துண்டிக்கிறார். இந்த வார்த்தைகள் ரேஷ்மிகாவின் மனதை சுக்குநூறாக்குகின்றன. ஒரு பக்கம் காதலில் தோல்வி, மறுபக்கம் அப்பாவின் புறக்கணிப்பு. அவள் தனித்து விடப்பட்டாள். பகுதி 4. எழுச்சி. அவளை பிரிந்ததால் ஆத்திரமடைந்த சேத்தி அவளது வாழ்க்கையை சீரழிக்க துணிகிறான். அவள் அரைக்கதவில் ஆபாசமான வார்த்தைகளை எழுதுகிறான். அவளது தொலைபேசி எண்ணை எழுதி அவளை துன்புறுத்துகிறான். அவள் பயத்தில் நடுங்கினாள். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பயம் கோபமாக மாறியது. அவளுக்கு புரிந்தது, நான் ஏன் மட்டும் பயப்பட வேண்டும்? நாங்கள் இருவரும் செய்தது ஒரே விஷயம்தானே. காதல் என்றால் அடிமைத்தனம் அல்ல. அந்த இரவு கல்லூரி விழா ஒன்று நடந்தபோது ரேஷ்மிகா துணிச்சலுடன் மேடை ஏறுகிறாள். ஒலிவாங்கியில் அவள் தன் உணர்வுகளை கொட்டினாள். ஆம், நாங்கள் இருவரும் ஒரு வருடம் காதலித்தோம். ஆனால் அவன் என்னை கட்டுப்படுத்த விரும்புகிறான், என் கனவுகளை சிதைக்க விரும்புகிறான் என்று சவால் விடுகிறாள். அவள் கையில் ஒரு கிதார் இருந்தது. கோபத்துடன் சேத்தியை நோக்கி நடந்தாள். அவனை அடித்து நொறுக்க வேண்டிய தருணம். ஆனால் அவள் அவன் கண்களை பார்த்தாள். கோபத்தை கட்டுப்படுத்தினாள். இனிமேல் என் வழியில் குறுக்கே வந்தால் உன்னை நான் சும்மா விடமாட்டேன் என்று எச்சரித்துவிட்டு கிளம்பினாள். அது ரேஷ்மிகாவின் மறுபிறப்பு. பகுதி 5. வெற்றிக்கான பிரயாணம். 10 வருடங்கள் கழித்து நாம் ரேஷ்மிகாவை மீண்டும் பார்க்கிறோம். இன்று அவள் ஒரு பெரிய வணிக அதிபரின் தனிப்பட்ட உதவியாளர். அவள் இன்று கார், வீடு என அனைத்தையும் பெற்று தனது கனவுகளை நனவாக்கியிருக்கிறாள். அவள் இன்று யாரையும் சார்ந்திருக்கவில்லை. சுயசார்புடன் தன் வாழ்வில் வெற்றியை கண்ட ஒரு தைரியமான பெண். இறுதியில் ரேஷ்மிகா தன் லட்சியத்தை காப்பாற்றினாள். காதலின் பெயரால் தன் வாழ்க்கையை இழக்கவில்லை.
ஒரு பெண்ணின் சுயமரியாதையே அவளது உண்மையான வலிமை என்பதை அவள் நிரூபித்தாள். கதை எப்படி இருந்தது நண்பர்களே?